வாழ்க வளமுடன். சென்ற வகுப்பில் உயிரெழுத்துக்கள் எப்படி எழுதுவது, எப்படி உச்சரிப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த வகுப்பில் மெய் எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் உயிர் மெய்ன்னு சொல்லியிருக்கோம். அதனால உயிரெழுத்துக்களை கற்றுக்கிற மாதிரி இப்போ அடுத்தது மெய் எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது, அது ஆங்கிலத்திலையும் நான் எழுதி தரேன். அந்த வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத்த மொத்தம் 18 9 லெட்டர் 9 எழுத்துக்கள் 9 எழுத்துக்களை எப்படி எழுதுவது, உச்சரிப்பது என்பதை இந்த வகுப்பில் காணலாம். ஃபஸ்ட்டு முதல் எழுத்து இக்கு. கா போட்டு இப்படிதான் எழுதணும். எழுதுகிற முறை இருக்குது தமிழில். இப்படி கா போட்டு மேலே புள்ளி வைக்கணும். இது இக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 1 போட்டு அப்புறம் இந்த லைன் போட்டு அப்புறமே மறுபடியும் 1 மாதிரி போட்டு மறுபடியும் இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அப்போ தான் இது பேர் மூக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் எழுத்துக்களில் சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் மூக்கு இருக்கும். அதனால் இக்குக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். இக்கு அக்கா, இக்கு நாக்கு, அது மாதிரி இக்கு தக்காளி அப்படின்னு ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ தக்காளி இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இக்கு தக்காளியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இக்கு தக்காளி. அடுத்து இங்கு அதே மாதிரி தான் 1 போட்டு சைடில் லைன் போட்டு மறுபடியும் 1 போட்டு இங்கேருந்து வரணும். இந்த மிடில் வரணும். இந்த மிடில்லேருந்து இப்படி போய் மறுபடியும் மேலே போகணும். இங்கே ஒரு புள்ளி வச்சோம்னா இங்கு. இதுக்கு ஈஸியாக இங்கு சங்கு அப்படின்னு படிப்போம். இங்கு சங்கு, அது மாதிரி நுங்கு. இப்போ சங்கு அப்படின்னு சங்கு எல்லாருக்குமே தெரியும். பெருமாள் கையில் இருக்கும் சங்கு. அதனால் இங்கு சங்கு அப்படின்னு பெருமாள் கையில் இருக்கிற சங்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இக்கு கொக்கு சொல்லலாம், இக்கு காக்கா சொல்லலாம், இக்கு அக்கா சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மெய் எழுத்துக்களை. இங்கு சங்கு, நுங்கு, அது மாதிரி சொல்லலாம். அடுத்து இங்கு பார்த்துட்டோம். அடுத்து இச்சு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 1 போட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒரு லைன் போய் மறுபடியும் கீழே இப்படி அப்புறம் இங்கே போகணும். இச்சு இது இதுவே இங்கிலீஷ்லேயே கற்றுக்கலாம். இக்குன்னு படிக்கலாம். அடுத்த இங்கு ING இங்குன்னு படிக்கணும். அதாவது உச்சரிப்புக்காக நான் இங்கிலீஷ்லேயே சைட்லேயே இருந்தேன். இது இச்சு. இச்சுன்னா தச்சர் அப்படின்னு சொல்லலாம். தச்சர்னா மர வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தச்சர். அது மாதிரி இச்சு மொச்சை பயிர் நம்ம சாப்பிடுவோம். அப்போ இச்சுன்னா தச்சர் போட்டுக்கலாம். ஏன்னா இது உச்சரிக்க தெரியாதுங்கிறதுனால தான் நான் இதை எழுதி காட்டுறேன். தச்சர். இச்சுக்கு இங்கிலீஷில் ICHன்னு போட்டுக்கலாம். ICH இச்சு. அடுத்தது இக்கு பார்த்துட்டோம். இச்சு. அடுத்தது இஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு முட்டை போட்டுட்டு அப்புறம் நேராக போய் அப்புறம் 1 போட்டு அப்புறம் இந்த மிடில்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த சென்டரில் எடுத்து இப்படி இப்படி மேலே கொண்டு போகணும். இங்கே புள்ளி வச்சிடலாம். இது இஞ்சிக்கு நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக மஞ்சள், இஞ்சி, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இஞ்சி, மஞ்சள். இப்போ இன்ச்சு அப்படிங்கும்போது INCH போட்டுக்கணும். INCH இன்ச்சு. அப்புறம் 8. சாரி, நல்லா தெளிவாக இன்ச்சு. அப்புறம் இது 8. 8க்கு நம்ம சொல்லுவோம் பட்டம், அது மாதிரி சொல்லுவோம். பட்டம், வட்டம், சட்டம், நிறைய சொல்லலாம். பட்டம் கூட வரைஞ்சி கூட பார்த்துக்கலாம். லைட்டாக வரைஞ்சி கூட காட்டலாம். இப்படி பட்டம் வரைஞ்சிடும். இப்போ இட்டுன்னா IT இட்டு இது கற்றுக்கலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு.